பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2025ஆம் வருஷத்துல 7 மாசம் முடியுது. 8ஆம் மாசம் வந்துருது. இந்த 8ஆம் மாசத்துல பாருங்க, கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பார். இப்ப 7 மாசமா ஆசீர்வதிக்கலையா அப்படின்னா, 7 மாசமா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் நேற்றும், இன்றும், என்றும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனா, அதிகமான ஜெபத்துல நம்ம கடந்து போகும் பொழுது, அதிகமான ஆசீர்வாதங்களும் நமக்கு கடந்து வருது. சில நேரம் ஜெபிக்கவே முடியல. அப்பயும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவருடைய கிருபை நம்மள தாங்கும். பல வருஷங்களா இருக்கிற நெருக்கடிகள் இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு மாற்றுவார். அவர் உங்க சிறையிருப்பை இன்றைக்கு மாற்றுவார். உங்களுடைய நுகத்தடிய, கழுத்துல இருக்கிற அந்த பிரச்சனைய, அந்த கழுத்து பிடியா இருக்கிற அந்த வேதனைய கர்த்தர் இந்த நாள்ல மாற்றுவார். இந்த மாசம் நிச்சயமாகவே ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதமான மாதமா உங்களுக்கு கர்த்தர் குடுப்பார். நீங்க கலங்கி தவிக்க வேண்டாம். ம். உங்களுக்கு அவர் போதுமானவரா இருப்பார். உங்களுடைய பலவீனத்தை எல்லாம் மாற்றுவார். உங்களுடைய கண்ணீர், கடன், நெருக்கடியை மாற்றி இந்த மாசத்துல புதிய பொருளாதார ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். கடந்த வருஷங்கள்லாம் பட்டிருக்கிற பாடுகள், குடும்பத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள்லாம் மாறும். சொத்து தகராறு எல்லாத்தையும் மாற்றுவார். நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாச அறிக்கை. என்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கு எல்லா நன்மைகளையும் தருவார். இப்படி நம்ம விசுவாசமா சொல்லணும், விசுவாசமா நம்பணும். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பிரியமா வாழ ஆரம்பிக்கணும். பாருங்க, இந்த மாசத்துல உங்களுக்கு கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்ய போறார். ஜெபத்தோட ஆரம்பிப்போம். அவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நன்மைகளை தருவார். வேதனைகளை மாற்றுவார். உங்க துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். அவர் சமூகத்துல நித்தமும் காத்திருந்து விழித்திருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்ம இந்த காலை வேளையில அவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த மாசம் ஒரு அற்புதத்தின் மாசமா, கர்த்தர் நம்ம நடத்துற மாசமா இருக்கட்டுமே. எவ்வளோ பாடுகளை தாண்டி வந்திருக்கிறோம். பதிலே கிடைக்காம உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பதில் வரட்டுமே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்க போறார். அவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை தாழ்த்துவோம். கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.